தேவ சன்னிதானத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா. Thank you Jesus. D minor. Hallelujah. கண்களை மூடி வலதுகரம் உயர்த்தி என்னோடு பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்னோடு பேசுங்கப்பா. ஜீசஸ் ஜீசஸ். என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயருருவாகும் முன்னே என் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம். கைத்தட்டி. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே. சத்தமா. எப்படி சொல்ல வார்த்தையே இல்லை. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தேன். பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தீர். பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே. ஓ எப்படி பாவமக்கு நன்றி சொல்லு, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. எப்படி நல்ல கைதட்டி. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. பெயருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா.
எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். சத்தமா எப்படிப்பா நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம். சத்தமா எலும்புகள் நரம்புகள் தசைகள் உருவாகல. ஆவியானவரே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். கை தட்டி சத்தமா எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. வேற ஆசை. சத்தமா எப்படிப்பா உமக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயருருவாகும் முன்னே பெயர் சொல்லி கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்து போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை. ஆமென். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். பகைவர் பார்த்து சொல்லுங்க இதுவரையில். இயேசுவே இயேசுவே கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து. கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து. பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர்
பகைவர் பார்த்து சத்தமா பாதுகாத்தீர் இதுவரையில் இயேசுவே இயேசுவே சொல்லுங்க சத்தமா இயேசுவே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல கை உயர்த்தி தாய் கருவிலே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தாய் கருவிலே எப்படிப்பா சொல்ல வார்த்தையே இல்லை வேறு ஆசையே இல்லை சத்தமா சொல்ல வார்த்தையே இல்லை கை தட்டி சொல்லுங்க நீங்க போது எனக்கு வேறு ஆசை இல்லை Holy Spirit Hallelujah நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை சொல்லுங்க நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே வேற ஆசை இல்லை உங்களை தவிர வேற ஆசை இல்லைப்பா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை உயர்த்தி கமோ சத்தம் உயர்த்தி நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா எத்தனை இன்பமே சமூகமே வலது கரம் உயர்த்தி எத்தனை இன்பமே உங்க நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே நீங்க போதும் ஏசப்பா ஸ்லோவா சமூகம் எனக்கப்பா
எனக்கப்பா. கரம் உயர்த்தி ஏசப்பா சமூகம் அப்பா. இந்த நாளில் உங்க புதிய பலன்களுக்குள்ள இறங்கட்டும். நிறைகளோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்முடைய சிந்தைகளை வேத வார்த்தைக்கு நேராய் திருப்பலாம். இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஆண்டவர் சன்னதியில் ஆராதிக்க தேவ வசனத்தை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு சுருக்கமாய் சில வசனங்களை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. என் உள்ளத்தில் ஆண்டவர் வைத்த வார்த்தைகளை வேகமாய் உன் நடுவில் போதிக்க ஆவியானவர் இந்த நாளில் கிருபை தருவாராக. இந்த நாளில் தேவன் என் உள்ளத்தில் வைத்த வார்த்தை, இந்த நாள் பிரசங்கத்தினுடைய தலைப்பு அபிஷேகம் உள்ளவனுடைய தாக்கம். எல்லாம் சொல்லுங்க. எழுதுறவங்கெல்லாம் வேக வேகமாக எழுதணும். டைரி கொண்டு வந்திருக்கீங்களா? அபிஷேகம் உள்ளவனுடைய, கடைசியில் கேட்பேன் என்னெல்லாம் சொன்னேன்னு கேட்பேன். சொல்லாதவங்க சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உட்காந்து 10 நேரம் எழுதி காமிச்சிட்டு போகணும். சரியா? நான் சொல்கிறது எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு. ஆமாம். இப்போ எல்லாம் சேர்ந்து அப்படி எழுதிக்கிட்டே சொல்லுங்க. அபிஷேகம் உள்ளவனுடைய தாக்கம். எல்லாம் சொல்லுங்க. அபிஷேகம் உள்ளவனுடைய. எல்லாரும் வாய் கொண்டு வந்துருக்கீங்களா இல்லையா? அபிஷேகம் உள்ளவனுடைய தாக்கம். ஆமென். யாருடைய தாக்கம்? ஆமாம். அபிஷேகம் இல்லாதவன் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண முடியாது. அபிஷேகம் இருக்கிறவனால தான் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண முடியும். எத்தனை பேர் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீர பிரகாரமான வாழ்க்கை எதுவானாலும் சரி, அதுல ஒரு தாக்கத்தை நீங்க உண்டு பண்ணணும்னு விரும்பினா, பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிற ரகசியம், நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற பிரகாரத்துல, ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாய் பரிசுத்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி தேவன் நமக்கு கொடுக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள மறந்து போகக்கூடாது. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அபிஷேகம் பெறாதவனால எந்த தாக்கத்தையும் செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் பெறுகிறவன் தான் தாக்கத்தை உண்டு பண்ண முடியும். அபிஷேகிக்கப்பட்டவன் தான் தாக்கத்தை உண்டு பண்ண முடியும். அல்லேலூயா. ஆம். நல்ல கவனிங்க. அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேதத்தில் பலர் இருக்கிறாங்க. அதுல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் பெற்றதுக்கு பிறகு அவன் ஜீவியத்தை எப்படியெல்லாம் கர்த்தர் மாற்றினார்னு சில படிப்படியா தியானித்து நாம் இன்றைக்கு நிறைவு செய்ய போகிறோம். அல்லேலூயா. அதுல முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அபிஷேகம் பெற்றனுடைய தாக்கம் எப்படி இருக்குமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எதிராளியின் ஆலோசனையை அறிவிக்கும் அபிஷேகம். எல்லாம் எழுதுங்க. எதிராளியின் ஆலோசனையை அறிவிக்கும் அபிஷேகம். நான் சொன்னது நல்லா கேட்குதா? அப்படி எழுதிட்டே சொல்லுங்க பார்க்கலாம். எதிராளியின் ஆலோசனையை அறிவிக்கும் அபிஷேகம். எழுதி முடிச்சவங்க எழுதி முடிச்சதை பார்த்து சொல்லுங்க. எதிராளியின் எதை அறிவிக்கிற? சத்தமா சொல்லுங்க. ஆலோசனையை அறிவிக்கிற அபிஷேகம். சத்தமா சொல்லுங்க. ஆமென். அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா எதிராளி உங்களுக்கு விரோதமா செய்யற ஆலோசனையை கர்த்தர் காண்பிப்பார். ஆமென். உங்களுக்கு அறிவிப்பார். அங்க என்ன நடக்குது, எனக்கு விரோதமா எதிராளி என்ன திட்டம் போடுறாங்கிறத நீங்க ஆளு வச்சு தெரிஞ்சுக்கிட வேண்டாம், கர்த்தரே உங்களுக்கு காமிச்சு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த எதிராளியின் கூட்டத்தில் கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஆளை எழும்ப பண்ணி அந்த திட்டத்தை எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க நல்லா. தாவீது அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தான்.
இந்த தேவ மனுஷனை கர்த்தர் முன்குறித்து அபிஷேகித்தார். அபிஷேகித்த பிறகு ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவா இருக்கிற சவுல் ராஜா இவன் வளர்ந்து வருகிறத பார்த்து அவர் கோலியாத்தை யார் மேற்கொள்றாங்களோ, கோலியாத்தை யார் கொள்றாங்களோ அவனுக்கு நான் என்ன கொடுப்பேன், என் மகளை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார். ஆனா தாவீதுக்கு மகளை கொடுக்க விருப்பம் கிடையாது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அங்க நடந்த அற்புதம், தாவீது கோலியாத்தை கொன்னதுனால சவுல் தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி வைக்கிறான். திருமணம் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு இருதயத்தில் தொய்வு ஏற்படுகிறது. இவனுக்கு நம்ம பிள்ளைய கட்டி வச்சிட்டோமே, இல்லையா? அப்படிதானே? உண்மையா இல்லையா? இன்னைக்கு கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டா எனக்கு இவங்க தான் வாழ்க்கை அப்படின்னு முழுசா சொல்றாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். என்ன செஞ்சுட்டேன்? சத்தமா சொல்லுங்க. எல்லாருமே அந்த வார்த்தையை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அபிஷேகத்தில் நிலைத்திராதவங்க இந்த வார்த்தை என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. இல்லையா? நாங்கள் ரொம்ப தவறான இடத்துல ஒரு பொண்ணை எடுத்துட்டோம். எங்களுக்கு இங்கிலாந்து தேசத்தில் விக்டோரியா மகாராணியினுடைய பேத்தியெல்லாம் கட்டி கொடுக்குறாலும் சொல்லியிருந்தாங்க. இங்கிலாந்து தூரம்னு நாங்கள் விட்டுட்டோம். கடைசியில் இவ்வளோ நல்ல உள்ளன்னு கட்டினா இவன் என்ன பண்ணுறா அப்படிலாம் கதை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். ஆமென். இந்த கதை விடுற ஆளுக்கு பேரப்பிள்ளை பிறந்திருக்கும். அவசரப்பட்டு இங்கிலாந்து ராணியை பேத்தியை விட்டுட்டனே அப்படின்னு இந்த ஆள் சொல்லிக்கிட்டே செத்தும் போயிடுவார். ஆமென். இன்னும் சில பெண்மணிகள் இருக்கிறாங்க. எனக்கு நிறைய பேர் ஆப்பிரிக்காவிலிருந்து மாப்பிள்ளை வந்துச்சு பாஸ்டர். தென்கொரியாவிலிருந்து பிரதர் சிங் அவருடைய ஒன்று விட்ட தம்பி என்னை கட்டிக்குவேன்னு ஒத்த காலில் நின்னா இந்த அம்மா போய் பார்த்துச்சு. ஆமென். இல்லையா? ஆனால் என் வாழ்க்கையில் பாருங்க, வேண்டாத காலம் இந்த பட்டி தொட்டியில் நான் என்ன பண்ணிட்டேன், மாட்டிட்டேன். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை திரும்ப 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 நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி வந்துட்டேன், நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் இப்படி சொல்றதுனால நீங்களே உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணுறீங்க, சபிக்கிறீங்க. சத்தமாக சொல்லுங்க, என்ன செய்கிறீங்க? சவுல் இப்படி தான் சபிச்சுட்டே இருக்கிறான். இவனுக்கு போய் பிள்ளைய கொடுத்துட்டனே, இவனை இப்படி வாழ விட்டுட்டனே, இவன் கோலியாத்தை மேற்கொள்ளதுனால இவன் பேர் வாங்கிட்டே இருக்கிறானே, இவனை கொல்லணுங்கிற அளவுக்கு அவன் இருதயத்தில் திட்டம் எழும்புகிறது. அல்லேலூயா. கை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்களேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வேகமா வாசித்தீங்கன்னா, 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை சத்தமா வாசிங்க, வேகமா வாசிங்க. சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோட ஊழியக்கார எல்லாரோடையும் பேசுறான். 2ஆம் வசனம் சொல்லுது, யோனத்தானாகிய சவுலின் குமாரனோ தாவீது மேல எப்படி இருக்கிறான், பிரியமா இருக்கிறான். அதனால யோனத்தான் தாவீதுக்கு அதை என்ன செய்யறான், அறிவிச்சு, எங்க அப்பா உன்னை என்ன பிளான் பண்ணிட்டாரு, உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாருப்பா. இப்போது நாளைக்கு காலையில நீ என்ன பண்ணு, எச்சரிக்கையா இருந்து மறைவான ஒரு இடத்துல என்ன பண்ணு, ஒளிச்சிக்க ஒளிச்சிக்க, எங்கேயும் ஓடாத, உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க. 3ஆம் வசனம் சொல்லுது, நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கிற கூட்டத்தோட பேசி உனக்கு நான் என்ன செய்வேன். இன்னைக்கு பகல் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், அபிஷேகம் உங்க மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு விரோதமா சத்துரு தீட்டுகிற திட்டத்தை கர்த்தர் அங்கிருந்து உங்களுக்கு அறிவிப்பார். கைதட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் உள்ளவனுக்கு திட்டங்கள் அறிவிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அதான் அபிஷேகம் உள்ளவனுடைய தாக்கம். ஆமென். பிரச்சனை வருது, கொல்ல போறாங்க, திட்டம் போட்டாச்சு. தாவீது பயந்துட்டு 4 பாஸ்டரை கூப்பிட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல, அவன் தேவ சந்நிதியிலே கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அபிஷேகம் சத்துருவின் ஆலோசனையை என்ன செய்யும், அறிவிக்கும். அல்லேலூயா. அது எப்படி வரும் பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா, சவுல் தேசத்து ராஜாவா இருக்கிறான்.
ராஜ ஆலோசனைகள் வெளியில வர வாய்ப்பில்லை. ஆனால் நீ அபிஷேகம் பெற்றவனாய் இருந்தா அந்த கூட்டத்துக்குள்ள கர்த்தர் உனக்காக சில யோனத்தான்களை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில யோனத்தான் உனக்காக எழும்பப்படணும்னா நீ அபிஷேகத்தில் நிரம்புறவனாய் இருக்கணும். ஆமென். யோனத்தானை எழுப்பும் ஆண்டவரை நீ ஜெபிக்கிறவனுக்கல்ல யோனத்தான் எழும்புவது, அபிஷேகம் உள்ளவனுக்கு யோனத்தான்கள் எழும்புகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். சத்துருவின் கூட்டத்தில் ஒரு ஆளை உன்னை உயிரை போல சிநேகிக்கிற ஒரு ஆளா கர்த்தர் எழும்ப பண்ணுவார். எதுக்கு தெரியுமா? உன்னை தப்புவிக்கிறதற்காக. நீ அபிஷேகிக்கப்பட்டவன், நீ அழிஞ்சு போக கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் உன்னை குறிச்ச திட்டத்தை நிறைவேற்ற வரைக்கும் சத்துருவின் கைகளில் கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுப்பதே. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் புறப்பட்டு வெளியில இருக்கிற இடத்துல என் தகப்ப பக்கத்துல நின்று அவரோட நான் பேசுறேன். அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார்ன்றதை நான் உனக்கு என்ன செய்யறேன்? அறிவிக்கிறேன். ஆவியானவர் அதை தெளிவுபடுத்துறார். ஆமென். சத்துரு உங்களை வீழ்த்துறதுக்கு சில திட்டம் போட்டு பயங்கரமா காத்திருக்கும் போது அந்த கூட்டத்துக்குள்ள சில யோனத்தான்களை கர்த்தர் எழுப்பணும். அப்படின்னா இந்த பகல் வேளையில நீ அபிஷேகத்துல நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகத்துல நிரம்பாதவனுக்கு வெளிப்பாடுகள் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்ட புதுசுல தான் ஜெபம் வேலை செய்யும். இப்ப பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நீங்க உணர்றீங்க அப்படின்னா you have to understand, ஜெபம் எல்லா காலத்திலும் உங்களுக்கு போதுமானது அல்ல. ஜெபத்திலிருந்து அடுத்த கட்ட வளர்ச்சி தான் அபிஷேகத்தில் நிரம்புவது. அபிஷேகம் என்பது ஊழியினுடைய கரத்திலிருந்து வருவது அல்ல. அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியானவர் தமக்கு சித்தமானவர்கள் மேல ஊற்றுவதுதான் அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? யோனத்தான் எழுப்புங்க ஆண்டவரே, யோனத்தானை எனக்காக எழுப்புங்கன்னு ஜெபிக்கிறவனுக்கு அல்ல யோனத்தான், அபிஷேகம் உள்ளவனுக்கு கர்த்தர் யோனத்தானை எழுப்பி தருவார். அது ராஜாவா இருந்தாலும் ராஜகுமாரனையே கர்த்தர் உன் பக்கத்தில் நிற்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. முதல் காரியம் உங்களுக்கு என்ன சொன்னேன்? அபிஷேகம் உள்ளவனுக்கு எதிராளியின் ஆலோசனையை அறிவிக்கும் அபிஷேகம். அல்லேலூயா. எதிராளியின் ஆலோசனையை அறிவிக்கிற அபிஷேகம். இரண்டாவது காரியம், எதிராளியை விரோதியாக்குகிற பொல்லாத ஆவி என்பதை அடையாளப்படுத்தும் அபிஷேகம். சத்தமா சொல்லுங்க. எதிராளி விரோதியை ஆக்குவது. அதாவது எதிராளினா எதிராளி இல்லை, மனுஷனை, நம்ம சொந்த பந்தங்களை, நண்பர்களை, உற்றார உறவினரை நமக்கு விரோதி ஆக்குவது எது? பொல்லாத ஆவி என்பதை அடையாளப்படுத்தும் அபிஷேகம். அல்லேலூயா. அப்ப எப்படி எழுதணும்? எதிராளிய விரோதி ஆக்குவது பொல்லாத ஆவி என்பதை அடையாளப்படுத்தும் அபிஷேகம். வாய் உங்களுக்கு என்ன ஆயிட்டு? எழுதினாலும் வாய் நல்லா தானே இருக்கு. சத்தமா சொல்லுங்க. எதிராளியை விரோதி ஆக்குவது பொல்லாத ஆவி என்பதை என்ன செய்வது? அபிஷேகம். அப்போ எனக்கு ஒருத்தன் விரோதமா எதிராளி ஆகிறானா? இல்ல பாஸ்டர், இந்த பிரச்சனை, இந்த இடத்துக்காக தான் இந்த பிரச்சனையை அவங்க பண்றாங்க, இந்த நகைக்காக தான் இந்த பிரச்சனையை பண்றாங்க, என் வீட்டுக்காக தான் இந்த பிரச்சனையை பண்றாங்கன்னு சிலர் சொல்லிட்டே இருப்பாங்க. சாவர வரைக்கும் சொல்லி செத்தும் போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சாவர வரைக்கும் அந்த பிரச்சனை பேசிட்டே இருப்பாங்க. கேட்குற நமக்கு காதில் ரத்தம் வழிஞ்சு அப்படி ட்ரெஸ் எல்லாம் ஒழுவும். ஆமாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியல இந்த பிரச்சனை எதனால உருவாகுதுன்னா மனுஷன் தானா இதை அவன் உருவாக்கல. இந்த பிரச்சனை அவனுக்குள்ளது தானா எழும்பி வரல. இதை ஒரு பொல்லாத ஆவி உருவாக்குகிறது. இதை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்குள்ள என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. அபிஷேகம் என்ன அடையாளப்படுத்துதுன்னா உனக்கு விரோதமா வருகிற காரியத்தை செய்யறது மனுஷன் அல்ல, பின்னால இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவி. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை விரோதிக்கிறது மனுஷன் அல்ல, சொந்தம் அல்ல,
நண்பர்கள் அல்ல, உற்றார் அல்ல, உறவினர் அல்ல, பாஸ்டர் அல்ல. நல்லா சொல்றீங்களா சத்தமா? என்னது? நல்ல பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்லுங்க. என்ன ஆவி? பொல்லாத ஆவியே. அது செய்யறது உன் தம்பியோ, அண்ணனோ, தங்கச்சியோ, அக்காவோ, உங்க அம்மாவோ, அப்பாவோ, மாமனாரோ, மாமியாரோ அல்ல. இது எல்லா நபர்களுக்கு பின்னால என்ன இருக்கு? அது அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா உள்ள என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. உள்ள என்ன வேணும்? கைவைத்தலையிலேயே சொல்லுங்களேன். 1 சாமுவேல் புஸ்தகத்திலேயே நீங்க 9ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 9-10 ஆகிய வசனம் நமக்கு என்ன சொல்லுது? வாசிங்க. 2வது பாயிண்ட்டுக்கான வசனம் 1 சாமுவேல் 19:9-10 என்ன சொல்லுது? 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டிய கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தான். தாவீது தன் கையினால என்ன வாசித்தான்? சுரமண்டல வாசிக்கிறான். அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோட சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலே இவன் சவுலுக்கு விலகினதுனால அவன் எறிஞ்ச ஈட்டி சுவரில் பட்டுச்சு. தாவீதோ என்ன செய்தானா? தன்னை தப்புவித்துக் கொண்டான். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தாவீதும் சவுலும் ஒரு அறையில் இருக்கிறாங்க. இந்த சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆனால் அபிஷேகத்தை இழந்து போனான். அல்லேலூயா. இப்ப அவனுக்கு தெரியல, எனக்கு எதிராளி தாவீது அல்ல, என் சிந்தனை தான் எனக்கு எதிராளின்றது தாவீதுக்கு என்ன செய்யல? விளங்கல. சத்தமா சொல்லுங்க. என்ன செய்யல? அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? எனக்கு விரோதியே யாரு தான்? தாவீது தான். இவனை கொன்னுட்டா எல்லாம் சரியா போயிடும், இவன் செத்துட்டா சரியாயிடும், இவன் மாத்திரம் இல்லைன்னா சரியா போயிடும். இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இப்படி சிந்திக்கிறோம் இல்லையா? ஏன்னா அபிஷேகத்துல குறைவு இருக்கிறது. அல்லேலூயா. தாவீதை பார்த்து அவன் என்ன நினைக்கிறான்? இவனை கொன்னுட்டா எனக்கு என்ன வந்துடும்? சமாதானம் வந்துடும். அல்லேலூயா. இவன் செத்துட்டான்னா எனக்கு சந்தோஷம் வந்துடும். இவனை அடக்கம் என்ற செய்தியை நான் கேட்டுட்டா என் ராஜ்யபாரம் நிலை பெற்றோம் அப்படின்னு யார் நினைக்கிறா? சவுல். கவனிச்சு பாருங்க. இந்த பக்கம் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனால் சவுல் மேல இருக்கிற இந்த அபிஷேகம் குறைவுபட்டு அவன் கீழே விழுந்த பிறகும் கூட கர்த்தர் ராஜ்யபாரத்திலிருந்து சவுல் என்ன செய்யல? தள்ளல. வெயிட் பண்றார். என் பிள்ளை, என் மகன் திரும்ப என்கிட்ட என்ன செய்ய மாட்டானா? வரமாட்டானா? என் சமூகத்துக்கு வரமாட்டானா? மறுபடியும் பழையது போல ஆராதிக்க மாட்டானா? 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 6, 4, 7 ஆகிய வசனங்கள்ல அதிகாரத்துல நீங்க சவுல ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின உடனே சாமுவேல் சொல்லுவாரு, இதோ நீ ராகேலுடைய கல்லறை புறமாய் போய் குறிப்பிட்ட இந்த மலைக்கு நீ புறப்பட்டு போ, அங்கே ஒரு தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம் இருக்கிறது, அவர்களோடு கூட நீ சேர்ந்து கொள், அவர்களோடு சேர்ந்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த வசனம் இப்படி நிறைவேறுகிறது. அவர்களோடு சேர்ந்து அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி அவன் வேறு மனுஷனானான். என்ன மனுஷனானான்? வேறு மனுஷன் ஆகிறதுக்கு காரணம் அதே சவுல் தான், அதே ட்ரெஸ் தான். ஆனா உள்ள அபிஷேகம் வந்ததுனால சவுல் வேற ஆளா மாறிட்டாரு. பழைய சவுல் இப்போ இல்ல. கை வைத்தலேலுயா சொல்லுங்க. வேறு மனுஷன். ஆமென். எத்தனாவது அதிகாரம் பிரதர்? 10:6 என்ன சொல்லுது? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல இறங்குவார், நீ அவர்களோட கூட என்ன சொல்லி? தீர்க்க தரிசனம் சொல்லி நீ என்ன ஆவாய்? வேற ஆளா மாறிடுவ. ஆமென். அபிஷேகம் என்பது என்ன தெரியுமா? உங்களை வேற ஆளா மாத்திரும். ஆமென் சொல்லுங்களேன். பழைய சுபாவம் உள்ள இருக்காது, பழைய சுபாவம் வெளியில வராது,
பழைய கோபம் வராது, பழைய கசப்பு வராது. இதெல்லாம் வராம இருக்கணும்னா நான் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கணும். சத்தமா சொல்லுங்க, யாருனால? பைபிள் சொல்லுது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல சவுல் மேல யார் இறங்குனா? ஏன் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி இறங்கிச்சு. அல்லேலூயா. இப்போ 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சவுல் மேல இறங்கின இப்ப வேற ஒரு ஆவி இறங்குது. என்ன ஆவி? இதோ அந்த அப்படி பொல்லாத ஆவி மட்டும் இல்ல, அந்த பைபிள்ல என்ன எழுதி இருக்கு? கர்த்தரால் வரவிடப்பட்ட. அப்படிதானே இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல the spirit which was allowed by the spirit of God, the spirit which was allowed by the Lord என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த பொல்லாத ஆவியை வரவிடாமல் காத்தது ஒரு காலத்துல யாரு? கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனுஷனுக்குள்ள பொல்லாத ஆவி உள்ள நுழையுது அப்படின்னா, அந்த உள்ள நுழைகிற ஆவி ஆவியானவருடைய கட்டுப்பாட்டை மீறி உள்ள வர முடியாது. அப்படி ஒரு வேளை வருது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபர் ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? விளங்குறவங்க ஆமைன்னு சொல்லுங்களேன். அப்ப ஆவியானவர் ஒரு மனுஷனை ஆளுகை செஞ்சுட்டா அந்த மனுஷனுக்குள்ள அசுத்த ஆவி உள்ள நுழைய, சொல்லுங்க, உள்ள நுழைய முடியாது. மீறி ஒரு ஆவி உள்ள நுழையுது. என்ன ஆவி? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய ஆவி சவுல் மேல இறங்குச்சு. ஆனா 19ஆம் அதிகாரத்துல இறங்குற ஆவி என்ன ஆவி? பொல்லாத ஆவி இறங்குது. அப்ப இந்த 9 அதிகாரத்துக்குள்ள சவுலுடைய நடையில என்ன பிரச்சனை? இவன் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகிட்டான். அல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனையை விட்டு விலகிட்டான். தேவனுடைய அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத விட்டுட்டான். கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைத்திருக்கிற அனுபவத்தை விட்டுட்டான். இதனால இப்போ இவன் மேல என்ன ஆவி வருது? அவ்வளவு நேரம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சவுலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார். எந்த ஆவி உள்ள வந்துடக்கூடாது, எந்த அசுத்தங்களும் என் மகனை தொட்டக்கூடாதுன்னு பயங்கரமா பாதுகாத்துக்கிட்டு இருந்தவர் ஆவியானவரை துக்கப்படுத்த மணிக்கணக்கில் உட்கார்ந்து ஆண்டவருக்கு விரோதமா பேச கர்த்தர் எங்க இருக்கிறார்? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல, எங்க நடத்துறாரு? என்ன என் கூட ஆண்டவரை இல்லை, என்ன ஆண்டவர் நேசிக்கல, இப்படி எல்லாம் சில நபர்கள் பேசும்போது உள்ள என்ன ஆவி வருதான்? சத்தமா சொல்லுங்க, என்ன ஆவி வருதான்? இங்க உட்கார்ந்து நல்ல வசனம் படிச்சு ஆவி நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டு வீட்டுல போயிட்டு எனக்கு என் ஜீவியத்தில் அப்படி என் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்யல இதை செய்யல புலம்புகிறவர்களை பார்த்து பரிசுத்த வேதம் சொல்லுது, நமக்குள்ள அப்படிப்பட்ட வார்த்தை வந்த மாத்திரத்துல என்ன ஆவி உள்ள வருமா? வாயை திறந்து சொல்லுங்க, என்ன ஆவி வரும்? பொல்லாத ஆவி வரக்கூடாதுன்னா வார்த்தையில கவனமா இருக்கணும். ஆமென் சொன்னார். பார்த்தீங்களா புதன்கிழமை எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னு தெரியல. நீ வாய் திறந்து எதுவும் சொல்லாத வரைக்கும் பிசாசுக்கு எதுவுமே, சத்தமா சொல்லுங்க, எதுவுமே வாயை திறந்து இப்படி அப்படி ஏனுங்க அப்படின்னு கதை பேசுனீங்கன்னா அரை மணி நேரம் கதை அவன் மொத்தத்தையும் கேட்டுட்டு அந்த ஸ்கிரிப்டை வச்சு அவன் பெரிய ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுவான். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த ஸ்கிரிப்ட் அவனுக்கு போதும், அவன் சூப்பர் ஸ்கிரீன் பிளே பண்ணுவான். நம்ம வாயை திறக்கவே. அதனால தான் பைபிள் சொல்லுது, பலவீனன் எவனும் தன்னை என்ன சொல்வானாக. அல்லேலூயா. பலவீனன் பலவீனத்துக்கு நடுவில் பலவான்னு சும்மா ஏமாத்துறதுக்கு உங்களை சொல்லல. பலவான்னு சொல்லும் போது உங்களை நிரப்புகிற அபிஷேகம் உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளது. கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன், கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க. 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பொல்லாத ஆவி வந்தவுடனே ஒரு காலத்தில் தேவனை ஆராதித்த சவுல், தீர்க்கதரிசனம் சொன்ன சவுல் இப்பொழுது என்ன ஆயிட்டான்? கையில என்ன பிடிச்சு வச்சிருக்கிறான்? சத்தமா அந்த வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 19:9 என்ன சொல்லுது? அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை எண்ணத்துல பிடிச்சிருந்தான். அல்லேலூயா. அபிஷேகம் உள்ளவனுக்கு அபிஷேகம் இல்லாதவனுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அபிஷேகம் இல்லாதவன் கையில ஈட்டியை பிடிச்சிருக்கிறான், அபிஷேகம் உள்ளவன் கையில என்னத்தை பிடிச்சிருக்கிறான்? சுரமண்டலத்தை பிடிச்சிருக்கிறான். ஆமென். சுரமண்டலம் எதுக்கு? கர்த்தரை ஆராதிப்பதற்கு. ஆமென் சொல்லுங்களேன். எப்பெல்லாம் இந்த தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கிறானோ
அந்த சுரமண்டலத்தை வாசிக்கிற சப்தம் கேட்டவுடனே பொல்லாத ஆவியால உள்ள இருக்க முடியாது. ஆமீன் சொல்லுங்களேன். பொல்லாத ஆவிங்க நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னா உங்க கையில சவுல போல ஈட்டி என்ன செய்யக்கூடாது, வச்சிருக்க கூடாது. ஈட்டிங்கிறது எதை காமிக்குது தெரியுமா? ஒரு மனுஷனை கொல்லுகிற காரியம், ஒரு மனுஷனை காயப்படுத்துகிற வார்த்தை, ஒரு மனுஷனை கசப்பு நிறைஞ்ச சாபத்தை வெளியே கொண்டு வருகிற வார்த்தையை ஈட்டி போல நம்ம வாயில வச்சிருந்தா அந்த வார்த்தை ஈட்டியா போய் சில மனுஷங்களை காயப்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்கள் நிமித்தம் அது நமக்கு சாபத்தை என்ன செஞ்சிரும், கொண்டு வந்துரும். அல்லேலூயா. அபிஷேகத்தை இழந்தவன் கையில பிடிச்சிருக்கிறது ஈட்டிய பிடிச்சிருக்கிறான். ஆமீன் சொல்லுங்களேன். இப்ப நல்ல கவனிங்க. உங்க எதிராளி இந்த 19ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல நீங்க என்ன வாசித்தீங்க? சவுல் என்னன்னு திட்டம் போடுறான், என்னன்னு ஆலோசனை பண்றான்? கொன்று போடும்படி. என்ன போடும்படி? ஆமா. இப்போ 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தாவீதை கர்த்தர் கொண்டு வந்து மறுபடியும் யார் முன்னால உட்கார வச்சிருக்கிறாரு? சவுலுக்கு முன்னால. 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல சவுல் என்ன திட்டம் போடுறான்? தாவீதை என்ன பண்ணிரணும்? கொண்டு போடணும். 9ஆம் வசனத்துல பரிசுத்த வேதம் சொல்லுது, எவனை கொண்டு போடணும்னு நினைச்சானோ அந்த தாவீதினாலதான் இந்த கொண்டு போடணும்னு நினைச்ச சவுலுக்கு கர்த்தர் விடுதலையை கொண்டு வந்தார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா நீ செத்து போன நினைக்கிற ஒரு ஆளை கர்த்தர் கொண்டு வந்து உனக்கு முன்னால நிறுத்தி உன்னை உதவி செய்ய வைக்கிறவனா மாத்துறதுக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இதுக்கு திறமை உள்ளவனான அல்ல, அபிஷேகம் உள்ளவன்றதுனால. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஏன் 1ஆம் வசனத்துல கொல்லணும்னு நினைச்சவனை எப்பா எனக்கு கொஞ்சம் வந்து உதவி செய்ய, ஏன்னா இப்ப என் மேல என்ன இறங்கி இருக்கு? ஏன் சத்தமா சொல்லுங்க, என் மேல என்ன இறங்கி இருக்கு? பொல்லாத ஆவிக்கு நான் இந்த இஸ்ரவேல் தேசத்துல நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா தாவீதே, நீ கிண்ணறத்தையும் சுரமண்டலத்தையும் வாசித்தாதான் இந்த பொல்லாத ஆவி என்ன செய்யும்? விலகும். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த இடத்துல உங்களை வெறுக்கிறாங்களோ அந்த இடத்துல நான் உயரணும், என் பேர் மேல வரணும் அப்படின்னு ஜெபம் பண்றதுனால மட்டும் நீங்க மேல வந்துற. நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க இந்த இடத்தை விட்டே போயிடணும், நீங்க அழிஞ்சு போகணும், உங்களுக்கு எந்த ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடாது, உயர்வே வந்துடக்கூடாது. நீங்க செத்து போறதை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு முன்னால உங்க தலை உயரணும் அப்படின்னா திறமையை பெருக்கணும்னு நினைக்காதீங்க, அபிஷேகத்துல பெருக ஆரம்பிங்க. அபிஷேகத்துல பெருக ஆரம்பிங்க. அபிஷேகத்துல பெருகுனீங்கன்னா ஆவியானவர் உங்களை என்ன செய்வாரா? சத்துருக்களுக்கும் உதவி செய்ய வல்லவரா மாற்றுவார். ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு ஆகாத ஒரு ஆள் கையில ஈட்டியோட உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னா பழைய காலத்துப்படி நான் வெறும் கையோட என்ன செய்ய மாட்டேன், போய் நிற்க மாட்டேன். ஏன்னா அவன் ஈட்டி எரிஞ்சிட்டான்னா என் உயிர் என்ன செஞ்சிடும்? சத்தமா சொல்லுங்க, உயிரே போயிடும். உயிர் போகக்கூடாதுன்னா அந்த ஈட்டிக்கு ஏதுவா இருக்கிற எதை நான் கையில் எடுத்துட்டு போகணும்? கேடயம். சத்தமா சொல்லுங்க, எதை எடுத்துட்டு போகணும்? ஆனா தாவீது எதை எடுத்துட்டு போறான்? என்னது? சுரமண்டலத்தை எடுத்துட்டு போறான். சுரமண்டலம் எதற்கு தெரியுமா? உலகத்தையும் உலகத்தில் உள்ள பலனையும் உலக ஞானத்தையும் சார்ந்திருக்கிறவன் கேடயத்தை நம்புறான். ஆவியானவர் சார்ந்திருக்கிறவன் தேவனை ஆராதிக்கிற சுரமண்டலத்தை நம்புகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் சுரமண்டலம் உன் கையில இருந்தா உனக்கு விரோதமா வருகிற எவ்வளவு பயங்கரமான ஆயுதமாக ஈட்டியானாலும் நீ நேர்த்தியாய் கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த ஈட்டி உன் மேல படவே படாது. மீறி ஈட்டி படுது, வேதனை வருதுன்னா உங்க கையில என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஏச்ச அத்தமா சொல்லுங்க. சில பேர் பிசாச பொல்லாத ஆவியை துரத்துறதுக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தூங்கும்போது என்ன செய்யறாங்க? விளக்கு மாற தளக்கு மாட்டில் என்ன செய்யறாங்க? அந்த ஜென்மங்களுக்கு நம்ம என்னென்னு பிரசங்கம் பண்றது? ஆமே, எதை எடுத்து வச்சுக்கிட்டுறாங்க? விளக்கு மாறு, பழைய செருப்பு. பழைய செருப்பை பார்த்து பிசாசு போயிடுவான். அப்படி பார்த்தா
இந்த உலகத்திலே அவன் பயப்படுறது என்ன, எதை பார்த்து அப்படின்னா, செருப்பு தயாரிக்கிற கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியா பக்கமே பிசாசு என்ன செய்ய மாட்டான், போவே மாட்டான். விளக்குமாறு தயாரிக்கிற கம்பெனி பக்கத்தில் என்ன செய்ய மாட்டான், போவே. ஐயோ விளக்குமாறா, எவ்வளோ புத்தீனமாக இருக்கிறாங்க பாருங்க ஜனங்கள். நான் சொல்கிறது ரட்சிக்கப்பட்டவங்களை சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட ஜனம். பைபிள் சொல்லுது பிசாசு பயப்படுறது விளக்குமாருக்கும் செருப்புக்கும் கிடையாது. யாருக்கு பயப்படுறான் அப்படின்னா, ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறவனுக்கு, ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறவனுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறவனுக்கு பிசாசு பயப்படுகிறான். ஆமென் சொல்லுங்க. பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படின்னு நினைக்கிறீங்களா, திறமையில பெருகுன்னு நினைக்காதீங்க. உலக ஞானத்தை கொண்டு குப்பையில போடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு, போன வாரம் செவ்வாய்க்கிழமையில் ஒரு ஊழியர் மீட்டிங்கில் பாஸ்டர் வந்து பேசும்போது சொன்னார், போன வாரம் அதுக்கு முந்தின வாரத்தில், இன்னைக்கு இருக்கிற கடைசி கால சபையில் நல்ல ஸ்பீக்கர் வந்துட்டு, நல்ல கேமரா வந்துட்டு, நல்ல லைட் சிஸ்டம் வந்துட்டு, நல்ல ஏசி வந்துட்டு, எல்லா வசதிகளும் வந்துட்டு, ஆனால் ஆதியில் இருந்த கர்த்தருடைய சபையில் இருந்த மகிமை இல்லை. என்ன இல்லை? மகிமை வேணும். ஆமென். மகிமை வேணும். ஆமென் சொல்லுங்க. 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் என்ன வாசித்தீங்க? இதோ கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் நான் மகிமையை பார்க்கும்படிக்கு, அப்படிதானே இருக்கங்க. 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிங்க வேகமா. கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி. எதை பார்க்கும்படி? ஏன் ஆலயத்தில் இருக்க வேண்டியது நல்ல PA சிஸ்டம், நல்ல கீபோர்டு, கிட்டாரு, நல்ல எல்லா சிஸ்டமும் தாண்டி ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய நல்ல ஏசி போட்டு, நல்ல டிவி வச்சு, நல்ல ஸ்பீக்கர் வச்சு, நல்ல PA சிஸ்டம் வச்சு, நல்ல மைக் வச்சு, நல்ல ஃபேன் வச்சு, எல்லாத்தையும் வச்சு ஓட விட்டுட்டு மகிமை இல்லை அப்படின்னா அந்த ஆராதனைனால பிரயோஜனம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? லிசன் டு மீ, நல்லா கவனிங்க. மகிமை இழந்தவங்களா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. அல்லேலூயா. சவுல் மகிமை இழந்து போனா. மகிமை இழந்தவன், அபிஷேகம் இழந்தவன் கையில் என்ன வந்துடும் தெரியுமா? ஈட்டி வந்துடும். ஆனால் இன்னைக்கு ஆவியானவருடைய உதவியோட சொல்றேன், எத்தனை ஈட்டி உனக்கு விரோதமாக உன் சத்துரு பிடிச்சிருந்தாலும் உன் கையில் சரியான சுரமண்டலம் இருந்துச்சுன்னா எந்த ஈட்டியும் உன் மேல பாய்வது இல்லை. கை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஏன் ஈட்டி பாயக்கூடாது அப்படின்னா, பெரிய கேடயத்தை வாங்குறவன் உலக ஞானம் உள்ளவன். ஆவிக்குரிய ஞானம் உள்ளவன் எதை வாங்குறான் தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கிறதற்கான சுரமண்டலத்தை கையில் எடுக்கிறான். சுரமண்டலத்தை வாசிக்கிறவன் விரோதமாய் வருகிற பொல்லாத ஆவியை துரத்துவா. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். விரோதமா வர்ற சில பொல்லாத ஆவியை நீங்க மேற்கொள்ளணும்னா வசனம் உள்ள போகணும். ஆமென் சொல்லுங்களேன். பிசாசு உங்களுக்கு எதுக்கு விரோதமா போராடுவான் தெரியுமா? உங்க செவியை அடைக்கிறதுக்கு. வசனம் கேட்கும் போது பலவீனத்தை கொடுப்பான். ஆமென். வசனம் கேட்கும் போது வியாதியை கொடுப்பான். சிலருக்கெல்லாம் பாருங்க, வசனம் கேட்கும் போது தான் நல்ல என்ன வரும்? தூக்கம். கரெக்டாக சொல்றீங்க பாருங்க. ஆமென். இந்த தூக்கம்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, பேய் உட்கார்ந்து அழுத்துற அந்த ஆளு பிசாசோடு அப்படியே நல்ல தொடர்புல இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. எண்ணத்துல இருக்கு? தொடர்புல இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. கண்ணாமட்ட மூடுது அப்படின்னா நல்லா கவனிங்க. இங்கே வந்தார் பாருங்க பாஸ்டர் ராபர்ட். அவர் ராத்திரியெல்லாம் ஜபம் நடத்திட்டு காலையில் எத்தனை மணிக்கு பாஸ்டர் கிளம்புனீங்க அப்படின்னா 4:30 மணி வரைக்கும் ஜபம் நடத்தினார். ராமேஸ்வரத்தில் 4:30 மணி வரைக்கும் லைவ் செக்ஷனில் 4:30 மணி வரைக்கும் ஜபம் நடத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு 20-30 ஊழியக்காரங்களுக்கு பர்சனலாக பேசி ஜெபம் பண்ணிட்டு 6:30 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டவர் தூக்கமே இல்லாமல் அங்கிருந்து வேகமாக இங்கே 10:45 உள்ள நுழைஞ்சார். உள்ள நுழைஞ்சோடனே சொன்னார் என்கிட்ட, பாஸ்டர் கொஞ்சம் இந்த தளம் கொஞ்சம் போராட்டமாக இருக்குது, ஒரு 1/2 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னார். மேலே போனார், ஜெபம் பண்ணிட்டு வந்தார். ஒரு நிமிஷம் கூட அந்த மனுஷன் தூங்கலை. அவர் இங்கே வந்து உட்காந்து நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிட்டேன்னு சொல்லலை. போனார், ஒரு சின்ன டவல் விரிச்சார், முழங்கால் போட்டார், திரும்பி வர்ற வரைக்கும் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. ஆமாம். நம்ம என்ன பாருங்க,
ஒரு சின்ன காரியத்தில் பிஸியாக இருந்துட்டோம், ஒரு சின்ன ட்ராவல் பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் ஆராதனைக்கு நம்ம வர்றதை யோசிக்கிறோம். அல்லேலூயா. ஆராதனை நம்ம தூக்கி ஓரமாக கடாசிடுறோம். இன்னைக்கு நிறைய பேர் கடாசிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எதனை நிர்விசாரமானவர்கள். அல்லேலூயா. நாம் ஆராதனையை நினைச்சா நிர்விசாரம். பரிசுத்த வேதம் சொல்லுது, இப்படிப்பட்டவங்க கையில என்ன இருக்குதான்? ஈட்டி இருக்கிறவங்களை மேற்கொள்ளணும்னா உன் கையில என்ன இருக்கணும்? சுரம் மண்டலம் இருக்கணும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மூணாவது காரியம், மூணாவது பாயிண்ட் என்னன்னா, எதிராளி துரத்தும் போது கர்த்தருடைய ஊழியனிடத்தில் சேர்க்கும் அபிஷேகம். வேகமாக எழுதுங்க. எதிராளி அல்லது பிசாசு உங்களை துரத்தும் போது கர்த்தருடைய ஊழியனிடத்தில் சேர்க்கிற அபிஷேகம். யாரிடத்தில்? கர்த்தருடைய ஊழியனிடத்தில். வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க. யாரிடத்தில்? ஊழியக்காரன்ட்ட சேர்க்கிறது தான் என்னது? அபிஷேகம் இருந்துச்சுன்னா பிசாசு உங்களை வேதனைப்படுத்தும் போது நீங்க எங்க வந்து சேருவீங்க? சத்தமா சொல்லுங்க. ஊழியம் செய்கிற ஊழியக்காரன்ட்ட வந்து பிரச்சனையை சொல்லுவீங்க. ஆமென். சபைக்கு வருவீங்க. எங்க வருவீங்க? அப்ப பிசாசு உங்களை வேதனைப்படுத்தும் போது சபையை டாட்டா காமிச்சிட்டு ஓடணுங்கிற சூழல் உங்களை நெருக்குது அப்படின்னா நீங்க அபிஷேகத்தில் என்ன ஆயிட்டீங்க? அவ்வளவுதான். பைபிள்ல இருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்க வேகமா. 1 சாமுவேல் 19:18 என்ன சொல்லுது? தாவீது தப்பி ராமாவில் இருக்கிற சாமுவேலிடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்த எல்லாவற்றையும் அவனுக்கு என்ன செய்தான்? அறிவித்தான். நாயோதிலே தங்கியிருந்தார்கள். அல்லேலூயா. பிரச்சனை ராஜா ரூபத்தில் தாவீதை துரத்தினவுடனே இப்ப அவன் எங்க போறான்? யார்கிட்ட போறான்? தன்னை அபிஷேகித்த தேவ ஊழியனா இருக்கிற சாமுவேலிடத்துக்கு ஓடுறான். நேரா போய் தாவீது சொல்றான், சாமுவேலையா, நீங்க தான் என்ன அபிஷேகம் பண்ணி நீங்க கர்த்தர் அபிஷேகிக்க சொன்னார்னு நான் வனாந்தரத்தில் இருந்தேன். இப்ப பயங்கர பிரச்சனை என்னை பின்தொடர்கிறது. இந்த அபிஷேகம் ஏன் நான் பெற்றுக்கொண்டேங்க நினைக்கிற அளவுக்கு இந்த போராட்டம் என்னை பயங்கரமான படுகொலியிலே தள்ள போராடுகிறது. இப்ப நான் என்ன செய்யணும்? சவுல் இன்னென்ன காரியத்தெல்லாம் எனக்கு விரோதமா செய்யறான். சொல்லப்பட்ட இடம் எங்க? யாருகிட்ட சொல்றான்? சாமுவேல் யாரு? தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஊழியக்காரன்ட்ட வந்து சொல்றதுக்கு முன்னால ஒரு 20 பேருக்கு ஃபோன் அடிச்சு இப்படி எல்லாம் நடக்குதுங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோனு, மருமகனுக்கு ஒரு ஃபோனு, மருமகளுக்கு ஒரு ஃபோனு, மாமியாருக்கு ஒரு ஃபோனு, மாமனாருக்கு ஒரு ஃபோனு, வீட்டுக்காரருக்கு ஒரு ஃபோனு, மனைவிக்கு ஒரு ஃபோனு, பிள்ளைக்கு ஒன்று ஃபோனு, எல்லாருக்கும் ஒரு ஃபோன் அடித்து ஒரு 20 ஆலோசனை கேட்டுட்டு இப்படியாத்தான் இருக்கும். அப்படி தானுங்க? ஆமாங்க, நான் அப்படித்தான் நினச்சேன் அப்படின்ட்டு பாஸ்டருக்கு கடைசியாக இருந்தால போகிற போக்கில் இவன்ட்டையும் ஒரு பேச்சு என்ன செஞ்சிருவான்? சொல்லுவான். இவன் சும்மா தானே கிடக்குறான், வெட்டியாக இருக்கிறவன் அப்படின்னு நினச்சிட்டு, யோ பாஸ்டரு நல்லா கேட்குறியடா தம்பி அப்படின்னு, இங்கே பாஸ்டரு இப்படியெல்லாம் பிரச்சனை, இதுதான் எனக்கு ஃபைனல் பண்ணியிருக்கிறேன், அதனால மரியாதையை ஜோமனுடா அப்படின்னு சொல்கிறது அல்ல. தாவீது எங்கேயாவது சொன்னாரா? பிரச்சனை வந்த உடனே ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறாரு? சாமுவேல்கிட்ட போகிறாரு. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுது, இப்போ சவுல் நல்ல மனுஷன்தான், சவுல் மேலே பொல்லாத ஆவி இறங்கினதுனால தான் இந்த பிரச்சனை வருது. கிண்ணரை வாசித்து சுரமண்டலை வாசித்து அதை வெளியே அனுப்பலான்னு பார்த்தாலும் அந்த ஆவி அவனை விட்டு என்ன செய்யுது? போக மாட்டேங்குது. முயற்சி பண்ணியாச்சு, போராட்டத்தில் ஜெயிக்கலான்னு பார்த்தாச்சு, நம்மளை கொல்ல பார்க்குறான். இப்போ நான் என்ன செய்யறது ஆண்டவரேன்னு தேவ சப்தம் கேட்கறதுக்கு தாவீது சாமுவேல்கிட்ட போன உடனே சாமுவேல் என்ன பண்றான் தெரியுமா? எல்லாத்தையும் கேட்ட உடனே பைபிள் சொல்லுது 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அவனும் சாமுவேலும் போய் எங்கே தங்கியிருந்தாங்க?
உங்க பைபிளை பார்த்து குறிச்சு வச்சுட்டு சொல்லுங்க, எங்க தங்கி இருக்கிறாங்க? நாயோது அப்படிங்கிறது என்ன தெரியுமா? எபிரேய பாஷையில கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுடைய பள்ளி, தீர்க்கதரிசிகளை உருவாக்குகிற இடம், ஊழியக்காரங்களை உருவாக்குகிற இடம், அதுதான் கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. தேவ சத்தம் கேட்கிற இடம் தான் நாயோத். அல்லேலூயா. இந்த நாயோதுங்கிற தேவ சமூகத்துக்கு கொண்டு போய் இந்த தாவீதை இந்த சாமுவேல் கொண்டு வந்து நிறுத்துகிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, சாமுவேலை பார்க்கிறதுக்கு முன்னால ஒருவேளை தாவீது சொந்தக்காரங்கள்ட்ட இந்த பிரச்சனையை சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, இங்க பாருங்க, நான் பாட்டில் ஒண்ணுமே வேண்டான்னு வனாந்தரத்துல என்ன மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன்? ஏன் சத்தமா பேசுங்க, என்ன மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான் ஆண்டவர் என்ன தெரிந்தெடுக்கிறாருப்பா, நீ இந்த தேசத்துக்கு ராஜாவா மாறுவேன்னு சொல்லி என்ன என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணினாரு. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் நல்லாதான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள்ல ராஜா எனக்கு விரோதமா என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? எழும்ப ஆரம்பிச்சிட்டாரு. போன வாரத்துல ஈட்டி எடுத்து அந்த ஆள் எரிஞ்சு விட்டான். இனி பார்த்த இடத்துல என்ன கண்டிப்பா என்ன பண்ணிடுவான்? கொண்டு விடுவான். அதனால மாமா, மச்சான், சித்தப்பா அப்படின்னு சொல்லி சித்தப்பா கிட்ட அவன் என்ன செய்யல? ஓடல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய பிரச்சனைய ஆவிக்குரியவர்களோட போய் தீர்க்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு பகல் வேளையில் ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் வருகிற பிரச்சனைய ஆவிக்குரிய அறிவில்லாத ஜென்மத்துக்கிட்ட போய் நீ பேசினா மாம்ச ஆலோசனை தான் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. மாம்ச ஆலோசனை கேட்ட பிறகு உடல் முழுவதும் சிந்தம் முழுவதும் மாம்சத்தின்படி யோசிக்கும். ஆமென். பண கஷ்டத்துக்கு இதுவா இருக்குமோ, என்னுடைய பொருளாதார நிலைக்கு இதுவா இருக்குமோ, எனக்கு வேலை கிடைக்காததுக்கு காரணம் இதுவா இருக்குமோ, எனக்கு வருமானம் கிடைக்காததுக்கு காரணம் இதுவா இருக்குமோ, என் பலவீனத்துக்கு காரணம் இதுவா இருக்குமோ, நான் வீடு கட்ட முடியாததுக்கு காரணம் இதுவா இருக்குமோ, நான் வாகனம் வாங்க முடியாததுக்கு காரணம் இதுவா இருக்குமோ, இப்படி பல யோசனைகளை மனுஷ ஆலோசனை வேறு விதத்தில் காண்பிக்கும். இங்க சாமுவேல் ஒரு மறுமொழி கூட சொல்லல. எனக்கு அப்பவே தெரியும்பா, அது ஒரு ஆவிதான்ப்பா. சாமுவேல் நினைச்சிருந்தா ஒரு வெளிப்பாடு என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். சொன்னார், சொல்லாமா இல்லையா? ஆமா. தாவீதே ஒரு நிமிஷம் நில்லு, வா முழங்கால் போடு. ஹல்லேலூயா ரிகா லபா. ஆமா ஆண்டவரே, நீ காண்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இதோ ஒரு கருப்பு உருவத்தை நான் பார்க்கிறேன். அந்த ரூபமா வீட்டுக்குள்ள அடுப்பாங்கரையிலிருந்து சிலிண்டர் வைக்கிற அந்த ஓட்டைக்கு வழியே உள்ள நுழைஞ்சு வெளியே வருதுன்னு. ஓ ஆமென் ஆண்டவரே, நீர் எங்க கூட என்ன செய்கிறீர்? இப்படிதான் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் எதிர்பார்க்கிறாங்க. கிடையாது. God never says like that. ஆண்டவர் அப்படி பேசுறவர் அல்ல. பொல்லாத ஆவிய எவனும் ஏவ முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. பொல்லாத ஆவி மனுஷர்களை ஏவுமே ஒழிய மனுஷன் பொல்லாத ஆவியை ஏவி விட முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனுஷனுக்கு விரோதமா அப்ப மந்திரவாதம் பண்றாங்களே பாஸ்டர், அது எப்படி நடக்குதுன்னு கேட்டா, இந்த மந்திரவாதம் பண்றதுக்கு ஏவறதை யாருதான்? பொல்லாத ஆவி. இந்த பொல்லாத ஆவி ஏன் மந்திரவாதம் பண்ணுது? மந்திரவாதம் அசுத்தம். அல்லேலூயா. சூனியம் ஒரு அசுத்தம். இந்த பொல்லாத கிரியையில் அடங்கி அந்த அசுத்தத்தை ஒரு மனுஷனுடைய பேரை சொல்லி உச்சரிக்கும் போது, அபிஷேகம் இல்லாதவன், அபிஷேகத்தில் நிரம்பாதவன், பரிசுத்தம் இல்லாதவன் அவன் இருந்தா அவனை அந்த சூனியம் பயங்கரமா பாதிக்கும். அவன் வாழ்க்கையில நரகத்தை இந்த பூமியில் அது காமிக்கும். நரகத்தை காமிக்கும். நரகத்தை. அவன் வாழ்க்கையில நல்லாவே இருக்க முடியாது. எங்க ஓடினாலும் என்ன பண்ணினாலும் அவன் விடுதலையை பெறவே முடியாது. ஏன்னா அவன் விடுதலைக்காக மட்டும்தான் ஓடுறானே ஒழிய அபிஷேகத்துக்கு மேல தன் சிந்தையை திருப்பல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? சபை என்பது விடுதலை வாங்கி கொடுக்கிற இடம் மட்டுமல்ல, சபை என்பது உங்களை அபிஷேகிக்கிற இடம். ஆமென் சொல்லுங்களேன். மூணாவது பாயிண்ட் உங்களுக்கு சொன்ன, எதிராளி துரத்தும் போது உங்களை கர்த்தருடைய ஊழியத்தின் இடத்துல சேர்க்கிறது தான் என்னது? அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகம் தாவீதை சரியா வழிநடத்தி கொண்டு போய் எங்க சேர்த்தது தெரியுமா? சாமுவேல் இடத்துல சேர்த்தது. ஆமென். சாமுவேல் கொண்டு போய் மாம்சத்தில் இடப்பட்டு மாம்சத்தில் ஆலோசனை கொடுத்து, மாம்சத்தின்படி இந்த பிரச்சனையை இந்த ராஜாவை நான் ஒரு கை பார்க்கிறேன், நம்ம ஒரு 500 பேரை கூட்டுவோம், அவனை கொல்லுவான், அவன் எழும்பல. அவன் கொண்டு போய் நாயோதுங்கிற தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் தாவீதை அமர வைக்கிறான். ஏன்னா நாயோதுல கர்த்தர்
கர்த்தருடைய சத்தம் கேட்கிற இடம். சப்தமாமின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. நாயோதுங்கிறது தேவனுடைய சமூகம், தேவ சத்தம் கேட்கிற இடம், தேவனுடைய அபிஷேகம் வெளிப்படுகிற இடம், கர்த்தர் பேசுற இடம். ஆமென். இந்த இடத்துல தான் கர்த்தர் அவங்க கூட பேச விரும்புறாரு. நாயோதுக்குள்ள தாவீது வந்தவுடனே கர்த்தர் தாவீதோடு கூட இடைபட ஆரம்பித்தார். 4வது பாயிண்ட் என்ன தெரியுமா? எதிராளியை ஆவிக்குரிய மண்டலத்தில் தாக்கி வீழ்த்த செய்யும் அபிஷேகம். 4வது பாயிண்ட் என்ன? எதிராளியை ஆவிக்குரிய மண்டலத்தில் தாக்கி வீழ்த்த செய்யும் அபிஷேகம். எதிராளியை ஆவிக்குரிய மண்டலத்தில் தாக்கி வீழ்த்த செய்யும். சத்தமா சொல்லுங்க, வீழ்த்த செய்யும் அபிஷேகம். எதிராளியை எங்க தாக்குறது? சத்தமா சொல்லுங்க, எங்க தாக்குறது? வாசிங்க வேகமா. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்திலேயே 20லிருந்து 24 வரைக்கும் வாசிங்க வேகமா. 22 வரைக்கும் முதல்ல வாசிங்க. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 20 முதல் வாசிங்க 22 வரை. சவுல் இப்ப என்ன அனுப்புறான்? எங்க இருக்கிறான்? இவன் சாமுவேல்கிட்ட போய் ஊழியக்காரன்ட்ட உட்கார்ந்துட்டான்னு தெரிஞ்சவுடனே பொல்லாத ஆவியினால பிடிபட்டு இருக்கிற சவுல் சேவகரை அனுப்புறான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களுடைய என்னவா நிற்கிறாரு? தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலுடைய சேவகரின் மேல தேவனுடைய ஆவி என்ன செய்ததனால்? இறங்கினதுனால அவர்களும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சேவகர்கள் எதுக்கு அனுப்பப்பட்டாங்க? யாரை கொண்டு வர? தாவீதை கொண்டு வர அனுப்பப்பட்டாங்க. அல்லேலூயா. தாவீதை தூக்கிட்டு வர அனுப்பப்பட்டாங்க. தாவீதை கொல்லுவதற்கு அனுப்பப்பட்டாங்க. ஆனா ஆண்டவர் செய்த அற்புதம் என்ன தெரியுமா? நீங்க தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஆலோசனையில நடந்தா உங்களுக்கு விரோதமா ஆவிக்குரிய மண்டலத்துல உங்களுக்கு விரோதமா போராடுறவனுடைய கண்ணுக்கு கர்த்தர் முதல்ல யாரை காமிப்பார் தெரியுமா? தீர்க்கதரிசியினுடைய கூட்டத்தையும். அந்த சாமுவேல் அவர்களுக்கு என்னவா நிற்கிறான்? பைபிளை பார்த்து சொல்லுங்க. சாமுவேல் அவர்களுக்கு, உங்களுக்கு தெரியாது, ஒரு ஊழியக்காரன் உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு விரோதமா சில கிரியைகளை நடப்பிக்கிற சில பொல்லாத ஆவிகளுக்கு முன்னால கர்த்தர் ஊழியக்காரனை தலைவனா நிறுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியாது, ஊழியக்காரன் தலைவனாக நின்று எல்லாரோடைய போராடிக்கிட்டு இருக்கிறான். அசுத்தாவி மண்டலத்தோட போராடுறான்னு உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா உனக்கு விரோதமா எழுப்பி வருகிற ஒரு பொல்லாத ஆவியின் கூட்டத்துக்கு நல்லா தெரியும். இந்த ஊழியக்காரன் தான் இந்த குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். கைவேத்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு பொல்லாத ஆவியின் கூட்டம் மனுஷர்களை ஏவி மனுஷ ரூபத்தில் நிறைய பேர் பயங்கர பட்டயத்தோட ஆயுதத்தோட நெருங்கி வரும்போது நீ மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல. ஆவியானவர் இந்த யுத்தத்தை கர்த்தர் ஆவிக்குரிய மண்டலத்தில் எடுத்துட்டு போறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய மண்டலத்தில் எடுத்துக்கிட்டு போனதுனால அரெஸ்ட் பண்ணி கொண்டு போலான்னு வந்த சேவகர்கள் மேல என்ன ஆவி இறங்குது? தேவனுடைய ஆவி இறங்கினதுனால அவர்களும் என்ன சொன்னார்கள்? ஏன் உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்பி வந்து நீ மோசமானவன், நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்றதுக்கு ஒரு கூட்டம் எழும்பி வரும்போது உன் நியாயத்தை பேசுறதுக்கு நீ ஆட்களை சேகரிக்கணும்னு நினைக்காத. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தில் நீ எழும்பி பிரகாசிக்க ஆரம்பி. அல்லேலூயா. அபிஷேகத்தில் நீ நிரம்பிட்டா, அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட உனக்காக ஆவியானவர் உன் சத்துருக்களின் மேல இறங்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பகல் வேளையில எனக்கு விரோதமாய் போராடுகிற, எனக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேசுகிற எத்தனை மணிகிற கூட்டங்களுக்குள்ள ஆவியானவர் எனக்காக வழக்காடுபடி இறங்குகிற பகலாய் இந்த பகல் மாறுவதாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? 10 பேர் வந்துட்டா நம்ம சைடுல ஒரு 4 பேராவது இருக்கணுமா இல்லையா பாஸ்டர்? 4 பேர் வேண்டாம், நாதியும் வேண்டாம், கர்த்தர் ஒருவர் போதுமானவர். ஹல்லேலூயா சொல்லுங்க.
நம்ம சில நேரத்தில் விசுவாசத்தில் இருக்கிறங்கிறது நான் விசுவாசிச்சுட்டு தான் இருக்கிறேங்க அப்படி சொல்லக்கூடாது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், வசனத்துக்கு கீழ்ப்படியிலன்னா எங்கள் டேடி சிலதை திட்டும் போது, எப்பா திட்டாதீங்கப்பா, கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்கப்பா அப்படின்னா, வசனத்தை கேட்கலன்னா இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். நான் சைலண்ட்டாக வீட்டுக்கு வந்து ஏன்பா அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா, கழுத போனால் குதிரலை அப்படிம்பாங்க. என்னது கழுத போனால்? கழுத கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம். கழுத போயிட்டுன்னா அடுத்து கத்தர் நமக்கு எது தருவாரா? ஆமைன்னு சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு உதவி செய்வாங்க, அவங்க தான் உங்களை ஆதரிப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு எல்லான்னு. நீங்கள் சொந்த பந்தத்தில் யாரை நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு நீங்கள் பாலிஷ் போடாதீங்க. பொல்லாத ஆவி எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வருதுன்னு நீங்கள் அடையாளம் கத்தர் காமிக்கிறாரோ அதுக்கு விரோதமாக ஆவிக்குரிய மண்டலத்தில் போராட ஆரம்பிங்க. ஆமைன்னு சொல்லுங்களேன். நீங்கள் தேவனுடைய சன்னதியில் ஊழியக்காரனுடைய ஆலோசனை கேட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். பைபிள் சொல்லுது, சாமுவேலுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி வந்த மாத்திரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சேவகர் மேலே இறங்கினார். எந்த ஆவி இறங்குச்சு? நீங்கள் பைபிள் எடுத்து பாருங்க. இதை சாமுவேல் கரங்களை நீட்டி, ஆவியானவரே சேவகர் மேலே என்ன செய்வீராக அப்படின்னு ஜெபம் பண்ணாரா? ஆனால் நம்மளா இருந்து என்ன பண்ணியிருப்போம் சொல்லுங்க? நீங்கள் மட்டும் அங்கே இருந்திருந்தீங்கன்னா சாமுவேல் உங்களை மாதிரி, சரி சாமுவேல்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, என்ன மாதிரி ஒரு பாஸ்டர் வந்து, யோ பாஸ்டர் எந்திரியா, என்னையா பண்ணிட்டு இருக்கிற, ஆளுகளாம் வந்துட்டாங்க, கை நீட்டி என்ன பண்ணு, ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க, கதவெல்லாம் உடைக்கிறாங்க தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் மரியாதைலாம் அவுட் ஆயிரும். டே என்றா நீயே அப்படிம்பாங்க. அடுத்தது பார்த்துருக்கீங்களா? அப்புறம் பேசி முடிச்சுட்டு, ஐயோ கோபத்தில் பேசிட்டேங்க, கொஞ்சம் டென்ஷனில் பேசிட்டேன் பாஸ்டர். ரெலியா சொல்லுங்களேன். ரொம்ப கவனமாக இருக்கிறான் தாவீது. சாமுவேல்கிட்ட ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். ஐயா, நீங்கள் அபிஷேகம் பண்ணினீங்க, நான் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே போனேன், கர்த்தர் சொன்னபடி கோலியாத்தை மேற்கொண்டேன், இப்போ சவுல் எனக்கு விரோதமாக வரான், இதில் எனக்கு நீங்கள் தான் தேவ ஆலோசனையை கொண்டு வரணும். அல்லேலூயா. எந்த ஆலோசனையாவது தாவீது அங்கே கொடுத்தாரா? சொல்லுங்க. அங்கே தாவீதுக்கு சாமுவேல் கொடுத்தாரா? இல்லை. நாயோதில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. நாயோதை தேடி, அந்த ஸ்தலத்தை தேடி வேகமாக ஒரு கூட்டம் வருது. வர்ற கூட்டத்து மேலே ஆவியானவர் இறங்குகிறார். நாயோதுங்கிற தீர்க்கதரிசன பள்ளி இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கிறது, எ ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு பேர் தீர்க்கதரிசிகளுடைய பள்ளி. அங்கே நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. என்னன்னு? வரக்கூடிய சேவகர் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கணும் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. அதே போல் ஆவியானவர் அந்த சேவகர் மேலே இறங்கினாரு. சேவகர் மேலே இறங்கினதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சேவகர்களும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்களாம்? என்னன்னு தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க? இதோ நான் ஒரு ஆவியை காக்கிறேன், ஓ இதோ நான் வெள்ளையாய் ஒன்றை காண்கிறேன், உருண்டையா ஒன்றை பார்க்கிறேன், நீளமா ஒன்றை பார்க்கிறேன். அந்த தீர்க்க தரிசனம் அல்ல. இதோ இங்கே நாயோதுல கொண்டு வரப்பட்டிருக்கிற தாவீது இந்த வருங்கால ராஜாவா இருக்கிறவன் என்று தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. வருங்காலத்தில் உள்ள இருக்கிற தாவீது தான் ராஜா. கர்த்தர் சவுலை தள்ளிவிட்டார். சவுலிடத்திலிருந்து தேவாவி போய்விட்டது. பொல்லாத ஆவி அங்க இருக்குது. அதனால கர்த்தர் தாவீதை தேர்ந்தெடுத்தாருங்கிற தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சவுலால் அனுப்பப்பட்ட சேவகளை கொண்டே பேச வச்சாரா. ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் ஒரு ஆழமான வார்த்தை இருக்கிறது. இதோ நீ கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடந்தா உன் சத்துருக்களும் உனக்கு இச்சகம் பேசி என்ன செய்வாங்க? அடங்குவாங்க. ஆமென். சத்துரு உனக்கு இச்சகம் பேசி அடங்கணும். ஐயா தெரியாம பேசிட்டேன், விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, வேண்டாம், நீங்க தான் நல்லவர், நீங்க தான் சரி, நீங்க தான் ஒழுக்கம், நீங்க தான் எல்லாத்துலயும் கரெக்ட்னு உங்க சத்துரு சொல்லணும்னா பலத்துல, ஆள் பலத்துல பெருசாகணும் நினைக்காதீங்க, அபிஷேகத்துல பெருசாகணும் நினைங்க. கைவேத்தலையிலேயே சொல்லுங்களேன். உங்க வீட்டில் நீங்க இருக்கிற ஸ்தலத்துல, உங்க ஸ்தலத்துக்கு விரோதமா எந்த பிசாசு போராடுதோ, எத்தனை பேர் கவனிச்சிங்க? புதன்கிழமை காலையில் ஒரு மேட்டர் சொன்னார் பார்த்தீங்களா பாஸ்டர்? ஆமென். ஆமாம், ஊழியத்தில் ஒரு இடத்துல பிசாசு பயமுறுத்துறான் அப்படின்னா உடனே டக்குன்னு இடத்த நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமாம், மாற்றினீங்கன்னா அவர் சொன்னார் பாருங்க, இவனுக்கு 5 ரூபா பட்டாசு போதும், 5 ரூபா பட்டாசை போட்டு அவன் அடுத்து உடனே என்ன பண்ணிடுவான்? அடுத்து ஓடிடுவான். அவ்வளோதான், அடுத்தடுத்து ஓடிட்டே இருப்பான்.
இவன் எங்கெல்லாம் போறானோ அங்க போய் நம்ம என்ன மட்டும் போட்டா போதும், அவ்வளவுதான். பட்டாசு வெடிச்ச மாத்திரத்தில் அவன் என்ன பண்ணிட்டே இருப்பான். ஆனா அபிஷேகம் பெற்றவன் சப்தத்தை கேட்ட பிறகு தேவ சன்னதியில் அமர்ந்து கர்த்தரோடு கூட பிணையப்பட ஆரம்பிப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை என்னையும் ஆண்டவர் ஓடுறதுக்கு அழைக்கல, உறுதியா நிற்க அழைச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் என்ன ஒரு சத்தம் பயமுறுத்துது அப்படின்னா, அந்த பயமுறுத்துற சத்தத்துக்கு நான் ஒரு பயத்தை கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்கு நான் என்ன செய்யணுமா? அபிஷேகத்துல நிரம்பணும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்துருவின் மேல ஆவியானவரை இறங்க பண்ணணும்னா நீ அபிஷேகத்துல நிரம்பணும். அபிஷேகம் இல்லாம சத்துருவை மேற்கொள்றதுக்கு ஜெபம் போதுமானது அல்ல. ஜெபம் பண்ணா பல வருஷம் ஜெபம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமென். நீங்க ஜெயிக்கணும்னா அபிஷேகத்தை தவிர வேற வழியே. சிலர் உபவாசம் போட சொன்னா சுகர் இருக்குது பாஸ்டர், ப்ரெஷர் இருக்குது பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. புதன்கிழமை உபவாசம் போட சொன்னா இங்க வந்து வெளியில நின்று சில ஆளுகள்லாம் இட்லி முழுங்கிட்டு இருக்குது. இட்லி முழுங்குது, தோசை உள்ள போகுது, பணியாரம் உள்ள போகுது. எப்பா நமக்கு பெரிய போராட்டமா இருக்கு. பொல்லாத ஆவி இங்க வந்து சாப்பிடுது பாரு அப்படின்னு நினைச்சேன். எனக்கு அப்பதான் தோணுச்சு, திடீர்னு சில பேருக்குலாம் பயங்கரமா டயரி ஆகுது, வயிற்றாலையா போகுது, வாந்தியா எடுக்குதுன்னா சாப்பிட்டு 3 நாள். எத்தனை நாள்? சத்தமா சொல்லுங்க, எத்தனை நாள்? அப்பெல்லாம் சாவாது இந்த கேஸ். 3 நாள் என்ன இல்லாம தான் இருக்குது. சாப்பிட்டேன் பாஸ்டர், என்ன ஆயிடுச்சு? ரொம்ப தெளிவா சொல்லணுமா? இப்பதான் சாப்பிட்டேன், 1 கிளாஸ் தண்ணி தான் பாஸ்டர் குடிச்சேன். எத்தனை கிளாஸ் வெளியே வந்துச்சு? 3 நாள் இப்படிதான் இருக்குது பாஸ்டர். சாமி நல்ல ஜெபம் பண்ணுங்க. ரைட், ஜெபம் பண்ணலாம். 3 நாள் என்னவே இல்லை, உடம்புல என்னவே இல்லை. சத்தமா உள்ள என்ன இல்லை, உணவே இல்லாம தான் 3 நாள் இந்த உடம்பு என்ன செய்யுது? நாம சொல்றது 1 நாள் பிரதர், 1 நாள் ஐயா, 1 நாள் ஃபாஸ்டிங். ஐயோ ஃபாஸ்டிங் மட்டும் என்னால? ஏன்னா எனக்கு என்ன இருக்குது? ஆண்டவர் பாப்பாரு. 2 வாரம் கழிச்சு நல்ல பரட்டு போடு, 4 வாமிட்டு, 10 வாமிட்டு, 4 டயரியா, தன்னை போல அக்கடான்னு படுத்ததுக்கு அப்புறம் தான் விளங்க வைப்பாரு. உன்னால சோறு இல்லாம தண்ணி இல்லாம ஒரு 3 நாள் வரைக்கும் வாழ. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் நான் சொல்றேன், நம்ம நல்லா இருக்கும் போதே உடம்பு என்ன பண்ணிடணும்? ஃபாஸ்டிங் போடணும். ஆமைன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஏன் ஃபாஸ்டிங் போட்டா சாக மாட்டோம்? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஃபாஸ்டிங் போட்டா, உபவாசம் இருந்தா சாவ மாட்டீங்க. கை வைத்தலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன உபவாசம் போட சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்கிட்ட ஏதோ ஒரு விடுதலையை நடப்பிக்க விரும்புகிறார், ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாரு. கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 4:20, 1 கொரிந்தியர்ல 4:20, 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க வேகமா. தேவனுடைய ராஜ்யம் எதில இருக்கிறது? 1 கொரிந்தியர் 4:20 எடுக்க எவ்வளவு நேரமா? தேவனுடைய ராஜ்யம் எதில அல்ல? பேச்சில் அல்ல. யாருடைய பலத்தில? கர்த்தருடைய பலத்திலே உண்டாயிருக்கிறது. கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கை தட்டி அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம், ஆண்டவர் எனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும்னா நான் பேசுறதுனால நடக்காது, அது தேவ ஆவியின் பலத்தினால் நடக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். உங்க பட்சமா நின்று பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு யோசிக்காதீங்க. உங்க பட்சமா நின்று பேசுறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். உங்க வேலையில, உங்க தொழில, உங்க வியாபாரத்துல உங்களை விட பணபலம் நிறைஞ்ச ஒரு ஆளு உங்க வியாபாரத்தை தடை செய்யறான் அப்படின்னா உங்க பணபலத்துல வளரணும்னு நினைக்காதீங்க, ஆவியின் பலத்துல வளரணும்னு நினைங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை விட, உங்க சமுதாயத்தை விட இன்னொரு சமுதாயத்திலிருந்து ஒரு ஆள் வந்து உங்களை நசுக்க முற்படும் போது நான் இந்த சமுதாயத்தில் இருக்கிறேன் நினைக்காத. சமுதாயம் ஒரு பொருட்டல்ல, சமுதாயத்தை விட அபிஷேகமே முக்கியமானது. அவன் எவ்வளவு பெரிய ஜாதியில பிறந்திருந்தாலும் அபிஷேகம் இல்லை அப்படின்னா அவன் சாதாரண மண்ணு. ஆனா ஆவியை பெற்ற தேவ பிள்ளைக்கு தான் ஆவியானவர்கிட்ட மரியாதை.
ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த உலகத்துல ஆண்டவர் என்ன வச்சிருக்கிற இடத்துல மண் பாண்டத்துல கர்த்தருடைய ஆவி என்கிற ஜீவ தண்ணீர் கலந்துட்டு அப்படின்னா கர்த்தர் என்ன சாதாரண மண்பாண்டமா அல்ல. 1 கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி கனம் பொருந்திய மண்பாண்டமா கர்த்தர் மாத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அப்படி மாறணும்னு விரும்புறீங்க? கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். 5வது காரியம் நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க 5வது பாயிண்ட் எழுதுங்க. எதிராளியின் பட்டயத்தை உன் கையிலே தரும் அபிஷேகம். எதிராளியின் பட்டயத்தை உன் கையிலே தரும் அபிஷேகம். எழுதிட்டீங்களா? வேகமா எழுதுங்க, சீக்கிரமா எழுதுறவங்க எல்லாம் சீக்கிரமா. 5th பாயிண்ட், 5வது பாயிண்ட், எதிராளியின் பட்டயத்தை உன் கையிலே தருகிற அபிஷேகம். வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். வாசிங்க வேகமா. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9ஆம் வசனம். வாசிங்க. இவன் என்ன இல்லாதவனா வர்றான். தாவீதுட்ட என்ன இல்லை கையில? ஈட்டியும் இல்லை, பட்டயமும் இல்லை. அல்லேலூயா. தாவீது பட்டயம் இல்லாம இருக்கிறான், ஈட்டி கிடையாது. ராஜாவின் காரியம் அவசரமா இருக்கிறதுனால என் பட்டயத்தை நான் ஆயுதத்தை என்ன செய்யல, எடுத்துட்டு வரல. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. அதற்கு ஆசாரியன், ஏப்பா தாவீதே, நீர் 7 பள்ளத்தாக்குல நீ கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்துடைய பட்டயம் ஏபோத்துக்கு பின்னால் ஒரு படவையில சுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் என்ன செய்து கொண்டு போ. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பகல் வேளையில ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு. தாவீது அதை குறித்து என்ன சொல்றான் பாருங்க. இதோ அப்பொழுது தாவீது, அந்த கடைசி வரியில வாசித்தீங்கன்னா அப்பொழுது தாவீது, அதற்கு என்ன இல்லை, அதற்கு என்ன இல்லை. சவுல் வச்சிருக்கிற பட்டயம் சிறிதான பட்டயம். சவுல் வச்சிருக்கிற ஈட்டி சாதாரணமான ஈட்டி. ஆனால் பெலிஸ்தனாகிய இந்த கோலியாத்துடைய பட்டயம் எல்லா பட்டயத்தை விட ஒரு பெரிய பட்டயம். அல்லேலூயா சொல்லுங்க. நீ அபிஷேகம் பெற்ற மாத்திரத்தில் சில கோலியாத்தை கர்த்தர் சந்திக்க வைக்கிறார்னா அந்த கோலியாத்தை நீ மேற்கொள்ளும் போது அந்த கோலியாத்தினுடைய பட்டயத்தை கர்த்தர் உனக்கு சொந்தமாக்கி தர போகிறார். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. கரம் தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவங்க சொல்லுங்க. சத்துரு எனக்கு விரோதமா போராடுகிற, சத்துரு எனக்கு விரோதமா கொண்டு வருகிற சில பட்டயத்தை ஆவியானவரே எனக்கு சொந்தமாக்கு, எனக்கு சொந்தமாக்கும். ஹல்லேலூயா. எந்த பட்டயத்தை வச்சு சத்துரு உன்னை கொல்லணும்னு நினைச்சானோ அந்த பட்டயத்தை கர்த்தர் உன் கையில கொண்டு வந்து கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஏன் 7 பள்ளத்தாக்குல கோலியாத்தை சந்திக்கிறேன், நான் ஏன் கோலியாத்தை வெட்டணும், நான் ஏன் கோலியாத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா நாள் வந்து வரும் உனக்கு விரோதமா சவுல் எழும்பும் போது, உனக்கு விரோதமா ஈட்டி அனுப்பப்படுகிற போது, உனக்கு விரோதமா சேவகர்கள் அனுப்பப்படுகிற போது, இதோ தாவீதே நீ தன்னந்தனியா வாடும் போது உன் கையில பட்டயம் இல்லாம இருக்கலாம், ஈட்டி இல்லாம இருக்கலாம். ஆனா நீ ஏற்கனவே சில பள்ளத்தாக்குகள்ல வீழ்த்தின சில பெலிஸ்தியர்களுடைய பட்டயத்தை கர்த்தர் உனக்கு பாதுகாப்பா வச்சிருந்த உனக்கு தருவார். ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு தெரியுமா நீ சில போராட்டங்களை மேற்கொள்ளணும்? ஏன் தெரியுமா நீங்க தன்னந்தனியா சில போராட்டத்தை நீங்க மேற்கொள்ளணும், அதை சந்திக்கணும்னா ஆபத்து காலத்துல உதவி வேணும்னா இன்னைக்கு இந்த கோலியாத்தை நீங்க வீழ்த்திதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த கோலியாத்தை நீ வீழ்த்தலன்னா ஆபத்து வரும்போது அவன் பட்டயம் உனக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஆபத்து வரும்போது சத்துருவின் பட்டயம் உன் கையில வரணும்னா இன்னைக்கு நீ கோலியாத்தை மேற்கொள்ளணும், இன்னைக்கு கோலியாத்தை அடிக்கணும். எத்தனை பேர் அப்படி மாறணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. உன் ஜீவியத்துல சத்துருவின் பட்டயம் உன் பக்கத்துல வந்துட்டு கர்த்தருடைய அபிஷேகம் வந்துட்டு தங்கி இருக்கு அப்படின்னா 7வதாக சொல்லி முடிக்கிறேன். நிறைய பாயிண்ட் இருக்கு. சாரி 6வது பாயிண்ட் இல்லை, 6ஆ 7ஆ 6வது பாயிண்ட்.
உன்னை வெறுத்தவர்களை, வேகமா எழுதுங்க பார்க்கலாம், சொல்லிட்டே எழுதுங்க. உன்னை வெறுத்தவர்களை, உன்னை முறுமுறுத்தவர்களை உன் அண்டையில் கிட்டி சேர்க்கும் அபிஷேகம். உன்னை வெறுத்தவர்களை முறுமுறுத்தவர்களை உன் அண்டையில் கிட்டி சேர்க்கும் அபிஷேகம். எல்லாம் சொல்லுங்க, எது எது கிட்டி சேர்க்குமா? ஏன் வாயை திறந்து சொல்லுங்க, எது கிட்டி சேர்க்குமா? சத்தமா சொல்லுங்க, எது? அபிஷேகம். பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க, அபிஷேகம். அபிஷேகம். 1 சாமுவேல் 22 அதிகாரம் வாசிங்க வேகமா. 1 சாமுவேல் 22 1-2 வாசிங்க வேகமா. 22 அதிகாரம். தாவீது அவிடத்திலிருந்து தப்பி அதுல்லாம் என்கிற கெபிக்கு போனான். இப்போ இவ்வளவு நாள் தாவீது வேண்டாம், அவன் கடைசி பையன், ஆடு மேய்க்கட்டும், அவன் ஒன்னுத்துக்கு உதவி கிடையாது, அவன் சாவட்டும், அவன் ஒன்றும் இல்லாமல் செத்து போன கதை வேணா நம்ம கேட்கலாம், அவன் செத்து போற செய்தி நமக்கு இன்பமா இருக்குன்னு தகப்பன் தாய் எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தோட கொண்டு போய் வனாந்தரத்தில் கொஞ்சம் ஆடுகளை ஒப்படைச்சிட்டு, இந்த ஆடுகள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச காட்டு மிருகம் கடைசியா தாவீதை கொல்லுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு குடும்பத்தார் இப்ப அவன் சகோதரர்கள். வாசிங்க 1 சாமுவேல் 22 1வது வசனம். அவன் சகோதரனும் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். 2வது வசனம், ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, என்ன பண்ணவங்க? முறுமுறுக்கிறவங்க. ஐயோ பாஸ்டர், என்னை இவங்களெல்லாம் பயங்கரமா ஒடுக்குனாங்க, என்னை பயங்கரமா வளர முடியாம ₹1 கூட கொடுக்காம என்னை பயங்கரமா நெருக்கினவங்க இவங்க தான், என்னை பார்த்து பயங்கரமா முறுமுறுத்தவங்க இவங்க தான். இவங்கெல்லாம் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவன் இல்ல அபிஷேகம் பெற்றவன். அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒடுக்கப்பட்டவனை, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பற்றவர்கள், முறுமுறுத்தவங்க எல்லாரும் அவனோட என்ன செஞ்சுக்கிட்டாங்களா? கூடிட்டாங்க. அவன் அவர்களுக்கு என்னவானா? இந்த பிரகாரமாக தனியா ஓடிக்கிட்டு இருந்த தாவீதோடு கூட 22 அதிகாரத்துல முதல் 2 வசனத்துல கர்த்தர் எவ்வளவு பேரை கூட வச்சிருக்கிறாரு தாவீதோட? 400 பேர் இருக்கிறாங்க. கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் நல்ல சத்தமா கை தட்டி, சத்தமா கை தட்டி சொல்லுங்க, நான் தனிமையானவன் அல்ல, அபிஷேகம் பெற்ற நான் அபிஷேகத்தில் நிரம்பும் போது என் கூட கர்த்தர் சில கூட்டத்தை எழும்ப பண்ணுகிறார். ஹalleluya, ஆமென். நான் தனியா இருக்கிறேன் பாஸ்டர், நீங்க தனியாவே தான் இருக்கணும். யாருமே இல்லை பாஸ்டர், யாருமே இருக்க மாட்டாங்க. அபிஷேகம் வந்துட்டுன்னா உங்களை தேடி ஆள் வரும். உங்களை தேடி ஆள் வரும். உங்களை தேடி ஆள் வரும். நீங்க ஆள் சேர்க்க வேண்டிய அவசியம், ஆளை கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியம். உங்களுக்காக வழக்காடுறதுக்கு கர்த்தர் ஒரு கூட்டத்தை எழுப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். எப்ப தெரியுமா எழுப்புவாரு? தாவீதோடு கூட கர்த்தர் என்ன செய்தாரா? இருந்தார். ஆமென். தாவீதோடு யார் இருந்தா? என் கூட யார் இருக்கணும்? இந்த சவுலோட யார் இருந்தப்போ என்ன ஆவி இருந்துச்சு? தாவீதோட என்ன ஆவி இருந்தது? கர்த்தருடைய ஆவி. சத்தமா சொல்லுங்க, தாவீதோட என்ன ஆவி இருந்துச்சு? கர்த்தருடைய ஆவி உங்களோட இருந்துச்சுன்னா 19 அதிகாரத்தில் சிதறடிக்கப்பட்டு நாட்டை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற தாவீதோடு கூட 22 அதிகாரம் 2 வசனத்தினுடைய கடைசி வரி சொல்லுகிறது, இவங்க எல்லாம் சேர்ந்த உடனே அவங்க எல்லாருக்கும் தாவீது தலைவனானான். ஏறக்குறைய எத்தனை பேரு? 400 பேருக்கு நீ சோறு போடுற ஆளை கர்த்தர் மாத்திடுவாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் அந்த பக்கம் அங்க சவுல் ராஜா ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு தலைவனா இருக்கிற நேரத்தில் இந்த பக்கத்துல உன் வளர்ச்சியை 400ல கர்த்தர் ஆரம்பிக்கிறாரு. ஹalleluya சொல்லுங்க. 400 பேரை ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 400 பேரை எதுக்கு தரார் அப்படின்னா சவுலை மேற்கொள்ளுவதற்காக. ஆமென் சொல்லுங்க. சில பொல்லாத ஆவியின் கூட்டம் உன்னை பயங்கரமா நிலைகுலைய வைக்கணும்னு நினைச்சது இல்லையா? இந்த பகல்வெளியில் ஆவியானவர் சொல்றாரு, இதோ அவர் உன்னை தம்முடைய ஆவியில நிரப்பி சிலரை கர்த்தர் உங்களோட சேர பண்ண போறார். எத்தனை பேர் அப்படி மாறணும்னு நினைக்கிறீங்க? இது எல்லாவற்றுக்கு அடையாளமா நீங்க எதுல நிரப்பப்படணுமா? அபிஷேகம் உள்ளவனா மாறணும். ஆமென்.
இப்போ எழுதுனவங்களாம் சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். முதல் பாயிண்ட் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன் உங்களுக்கு? எதிராளியின் ஆலோசனைய அறிவிக்கிற அபிஷேகம். ரெண்டாவது என்னது? பொல்லாத ஆவிதான் இதை செய்துங்கிறத அடையாளப்படுத்துறது என்னது? அபிஷேகம். மூணாவது யாரிடத்துல சேர்க்கிறது? ஊழியக்காரனிடத்துல சேர்க்கிறது என்னது? அபிஷேகம். நாலாவது எதிராளியை ஆவிக்குரிய மண்டலத்தில் உன் எதிராளியை தாழ்த்தணும்னா நீங்க என்ன பெற்றவங்களா இருக்கணும்? அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கணும். அஞ்சாவது எதிராளியின் பட்டயத்தை உன் கையில தருகிற அபிஷேகம். ஆறாவது உன்னை வெறுத்தவங்களை முறுமுறுத்தவங்களை உன் அண்டையில கிட்டி சேர்க்கிற அபிஷேகம். இது வீட்டில் போய் உட்காந்து இதை வாசிங்க, இதையே திரும்ப திரும்ப அறிக்கையிடுங்க. அடுத்த வாரத்தில் நீ இழந்து போன நன்மைகளை எல்லாம் கர்த்தர் உனக்கு தந்துருவாரு. நம்புறவங்க கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எளிமை நிற்கலாம் ஆண்டு சன்னிதானத்தில். எல்லாரும் எளிமை நின்று வலதுகரம் உயர்த்தி ஹalleluya. thank you father. நன்றி சுவாமி. ரத்துடாமா ஹம்தாரா பிரௌடாபா ஜூடகதட